ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளியில் சிருஷ்டி அவங்க பண்ண பேர்ட் ஆஃப் நெஸ்ட் இருக்குல்ல, அதை தாங்க நீ நம்ம பார்க்க போகிறோம். ராகி சேமியா வச்சு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் எடுத்துருக்காங்க. சேமியா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி சால்ட் இருக்குல்ல, அது போட்டு மூடி வச்சிடலாங்க. சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைசியாக க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம பாயசம்ங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு ராகி சேமியா நல்லா ஊறி இருக்கும். இட்லி தட்டு ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. பாருங்கள், பால் உங்களுக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் 1 ஸ்பூனுங்க. இது வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாங்க நீங்கள். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இது வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி சக்கரை ஜீனி இருக்குல்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு 10 to 15 நிமிஷம் பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? இது கூட உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வால்நட்டும் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பாதாம் பிடிச்சா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாயசத்துக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி தாங்க இது. எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இதை நான் ஆற வச்சிடுறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோங்க. அந்த பால்ஸ்க்காக மில்கி பார் இருக்குல்ல, அதை நான் உடச்சி போட்டு மெல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக தீயில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடி பிடிச்சிருங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை நம்ம இது பண்ணுறோம், மெல்ட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். என்கிட்ட ரவுண்ட் மோல்டு இல்லைங்க, இந்த மாதிரி மோல்டு தான் இருந்தது. அதனால் நான் இதில் தாங்க சாக்லேட் பால்ஸ் பண்ண போகிறேன். இதில் நான் ஊற்றி வச்சிடுறேன். ஆக்சுவலாக இது நம்ம பால் மாதிரி கொண்டு வந்தேங்க. என்கிட்ட ரவுண்ட் மோடு இல்லாததுனால நான் இதை சாக்லேட் பால்ஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டேங்க. கொண்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. இப்போ இதை மாதிரி பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் சேமியா வெந்ததில்லை, அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் பால்ஸை உருட்டி நான் போட்டுக்கிறேங்க. அது முட்டை மாதிரி, குருவி கூடு மேலே முட்டை இருக்கிற மாதிரி. மேலே பிஸ்தாவையும் கேஷ்யூவையும் நான் அடைச்சி போட்டிருக்காங்க. பிஸ்தா பவுடர் அண்ட் கேஷ்யூ பவுடர் ஃபுல்லாக போட்டுட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.